ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். நமக்கு இந்த மாதத்திலே கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். அப்படி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். இந்த கொடுத்த வாக்குறுதி நம்மளை எத்தனை பேருக்கு நிறைவேறுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தோம் என்று சொல்லி நாம் அறிவோம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இந்த வசனம் வாக்கு தத்துவம் நிறைவேறும். நாம் வேறொன்று செய்ய வேண்டாம், இதை அறிக்கையிட வேண்டாம். ஆண்டவரே, நான் உண்மையாக இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை உயர்த்தணும், என்னை ஆசீர்வதிக்கணும், உம்முடைய நாமம் அதுபோல் மகிமைப்படணும். நான் உயர்த்தப்படும் போது அதுக்குள்ள அந்த துதி, கணம், மகிமை எல்லாத்தையும் உங்களுக்கு தான் நான் செலுத்துவேன். எதையும் கிரெடென்ஷியல் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் பிரயாசப்பட்டேன், நான் முயற்சி பண்ணினேன், என்னுடைய திறமை நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. ஆனால் பாடுபடுவேன். நான் உண்மையாக இருப்பேன், கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பேன், நீங்கள் எனக்கு கொடுத்ததில் உண்மையாக இருப்பேன். என்னை உயர்த்தி வைங்க. உயர்த்தப்படும் போது நான் உங்களையே மகிமைப்படுத்துவேன். உங்களுக்கு மாத்திரம் துதி, கணம், மகிமை எல்லாம் செலுத்துவேன் அப்படின்னு மாத்திரம் நீங்கள் இந்த வாரத்தில் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை உங்கள் கண்கள் காணும், உங்களுடைய இருதயம் உணரும். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சி சொல்வீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? போன வாரத்தில் இன்னொரு பகுதி அதுக்குள்ளே இருந்து எடுத்தோம். அது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி இந்த வசனத்தை கடந்த வாரத்திலே தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். உத்தமம் பெரிதா, உண்மை பெரிதா? உத்தமமாக இருக்கிறது கஷ்டமா, உண்மையாக இருக்கிறது கஷ்டமா என்பதை குறித்து சிந்திக்க கடந்த வாரத்திலே கர்த்தர் உதவி செய்தார். நம்மளே அநேகர் முன்னேறி செல்ல உண்மையை காட்டிலும் உத்தமமாக இருக்கிறது தான் கடினம். இரண்டும் கடினம். ஆனால் உண்மையை காட்டிலும் உத்தமமாக இருக்கிறது அதிக கடினம். அந்த இடத்திற்கு ஆண்டவருடைய கிருபை இருந்தால்தான் நாம் அந்த உத்தமத்துக்குள்ளரே போக முடியும். அந்த கிருபை நம்முடைய சபையில் அநேகருக்கு உண்டு. நம்மை ஆண்டவர் இந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைப்பாராக. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதில் எதை விட்டிருக்கிறோம் என்று மாலை ஆராதனையிலையும் கிளை சபைகளையும் கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் எதை விட்டிருக்கிறோம்? அதில் நம்ம வாசிக்கிற அந்த வேத பகுதி 21 வாசிக்கிறோம், 31 வரை வாசிக்கிறோம். அப்படி தானா? 31 வரை, 30 வரை வாசிக்கிறோம். 30 வரை. அப்படியானால் கரெக்டாக 10 வசனம் தான். இந்த 10 வசனத்தில் 2 பகுதியை நம்ம பார்த்து விட்டோம். இன்றைக்கு எது விடுபட்டிருக்கிறது என்று சொல்லி நான் மாலை ஆராதனையில் கூட நான் கேட்டேன். எது விடுபட்டிருக்கிறது? நீங்கள் யோசித்தீர்களா, சிந்தித்தீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது இது விடுபட்டிருக்கிறது? அது கடைசியில் இருக்கிற வசனம், 30வது வசனம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிக்கும் உண்டாயிருக்கும் என்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் வாசிக்கிற பொழுது பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்படியானால் இந்த சம்பவத்தில் மாத்திரமல்ல, இது தொடர்ச்சியாய் நம்ம பல சம்பவங்களை வாசித்தோம். திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணின மனுஷனை குறித்து, தன் ஆஸ்தியை அவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்த ஒரு மனுஷனை குறித்து, அதிகாரியாக இருப்பதற்கு ஜனங்களை போஷிக்கிறதுக்காக கொடுத்து விட்டு போன மனிதனை குறித்து, எல்லாவற்றிலையுமே எடுத்து வாசித்து பார்த்தேன். சொல்ல நேரம் இல்லை. அந்த முடிகிற இடத்துல ஏறத்தாழ இது போன்ற வசனங்கள் தான் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதை குறிக்கிறது? அது முடிவை குறிக்கிறது, நித்தியத்தை குறிக்கிறது, அது நரகத்தை குறிக்கிறது, தண்டனையை குறிக்கிறது. அதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி சொல்லப்படுகிறது? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். இருள் என்று சொன்னாலே அது நரகம் அல்லவா? அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் என்று சொல்லி இங்கே முடிகிறத பார்க்க. இந்த வசனத்தை இன்றைக்கு நம்ம வித்தியாசமாய் நம்ம சிந்தித்து கொஞ்ச நேரம் அந்த டைமுக்குள்ளாக நாம் சிந்திக்க போகிறோம். நாம் எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம்.
ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஒரு செய்தி போல் இருக்காது, ஒரு பைபிள் ஸ்டடி போல் அப்படி இருக்கும். ஆனாலும் நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்கள், வாசித்து பாருங்கள், நமக்கு அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனக்கு இந்த நரகத்தை குறித்து எனக்கு உணர்வு உண்டு. அதே போல் நம்ம மரித்தால் பரலோகம் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு. அதனால நான் என்ன செய்வேன், பல இடங்களிலே ஒரு மரணம் சம்பவிக்கிறது போல நிகழ்வுகள் இருக்கிறது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்பவே என்னை பாதிக்காது. என்னுடைய தாய் மரிக்கும் போது கவலைப்படாமல் இல்லை. சொந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மரிக்கிற பொழுது அந்த கவலைலாம் இருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் எங்கே போய் மரணத்துக்கு போனாலும் சரி, ஒருவேளை எனக்கும் ப்ராப்ளம் இருக்குது உடம்பில், ஒருவேளை நான் மரிச்சிடுவணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைமை வருகிற பொழுதெல்லாம் எதை குறித்து கவலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே இப்படி தான், நான் மாத்திரமல்ல, நான் பேசலை, எல்லாருக்குமே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம மறிச்சிட்டாக்க இந்த உலகத்தில் இன்னும் வாழணும், இந்த உலகத்தை அனுபவிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, மனைவியை கணவராக இருக்கிறவங்க மனைவியை விட்டு போனால் அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்களே, மனைவியாக இருக்கிறவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க புருஷனை குறித்து. இவரை விட்டுட்டு போனால் பாவம், இவர் தலையில் எல்லோரும் மிளகா அரைச்சிருவாங்க அப்படின்லாம் நம்ம ஜனங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது என்னன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கிறீங்க. அந்த மாதிரி சிலர் பேசுகிறத பார்த்துருக்குறேன். ஒரு மூத்த ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்னாக்க, இளம் வயதில் புருஷனையும் முதிர் வயதில் கணவரையும் இழந்து விடுவது மிகவும் வேதனை அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறது புரியுதா? இளம் வயதில் புருஷனையும் முதிர் வயதில் மனைவியையும் இழப்பது என்பது பெரிய நஷ்டம், பெரிய கஷ்டம் என்று சொன்னார். இதை கேட்கிறாருமே தேவனுடைய பிள்ளைகளை, நான் பல சமயத்தில் மரணத்தை குறித்து எனக்கு கொஞ்சம் கூட பயமாகவே இருக்காது. நேற்றைக்கு நான் ரொம்ப என்னுடைய இருதயம் கொஞ்சம் உடைந்த உள்ளம். ஒரு நிமிஷம் அற்புதம் ஐயா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் கொஞ்சம் என் சிந்தைக்கு விட்டு கொடுத்தேன்னாக்க என்னால் அழுக தாங்கவே முடியாது. நான் ஒரு நல்ல ஐடியா வச்சுட்டேன், அங்கே போய் பார்த்தா ஐயா மறிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணணும், இப்படி தான் நினைக்கணுமே தவிர கொஞ்சம் டீப்பாக என்ன பண்ணிடக்கூடாது. அவரையோ நம்மள்கிட்ட பேசுனதையோ பழகுனதையோ அவர் நம்மள்கிட்ட இருந்த காலத்தையோ அப்படி நினச்சிட்டாக்க நம்மளுக்கு அழுக வந்துடும். அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன். என்னுடைய தாய் மரித்து நம்ம கல்யாணம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் அதை அடக்கம் பண்ணி 2 நாள் கழித்து நான் அங்கே போனேன். போகும்போது அந்த வெளியில் நின்று சாவி எடுத்துகிட்டு போல வெளியில் நின்று கல்லறையை பார்த்த பொழுது, அப்போ கல்லறை கட்டலை, மண்ணுக்குள்ளே தான். அப்படி பார்த்த பொழுது அப்படியே மனதுக்குள்ளார அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுக வந்துச்சு பாருங்கள். அந்த நேரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணோன்னே என்னன்னு கேட்டேன். அந்த ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே அந்த அழுக இருதயம் மாறிடுச்சு, அப்படியே மனசு மாறிடுச்சு. கொஞ்சம் சரி பண்ணிட்டேன். அப்புறம் ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த மனுஷன் உனக்கு நான் தான் ஃபோன் பண்ண வச்சேன், நீங்கள் வரும்போதெல்லாம் உங்கள் அம்மாவை என்ன செய்யக்கூடாது, நினச்சி அழக்கூடாது. அவங்க சரீரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப காலத்தில் கார் கிடையாது, பைக்கில் வச்சு எங்கள் அம்மாவை ஏற்றிட்டு போவேன் தில்லைநகரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த கரூர் பைபாஸ் ரோட்டில் ஏறும் பொழுது அந்த இடத்துல போய் நிறுத்திட்டு எங்கள் அம்மாவை இறக்கி விட்டு என்ன சொல்லுவேன், அம்மா கொஞ்சம் இப்படி நடந்து போங்க, கொஞ்சம் இப்படி நடந்து வாங்க. இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் ரத்தம் கட்டிக்கும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது காலே வராது, நடக்கவே முடியாது. போகிற இடத்துல 2 தடவை போகிற 2 இடம் பர்மனெண்ட்டாக வச்சுருக்கிறேன். அந்த இடத்துல போனோன்னு நிறுத்திட்டு இறங்குங்க, கொஞ்சம் நடந்து போங்க, திரும்பி வாங்க, ஏறுங்க, உட்காருங்க, அப்படி தான் கூட்டி கொண்டு போவேன். பிரியமானவர்களே, நான் எவ்வளோ நேசித்தேன். ஆண்டவர் சொன்னார், எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க, சரத்தில் எத்தனை கஷ்டம். அப்படி இருக்கும்போது நீ இந்த இடத்துல வரும்போதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக போயிடணும். அப்படியே நீ யோசிக்கக்கூடாது. ஐயோ என்னோட தாய் இந்த மண்ணுக்குள்ளே மண்ணாக போயிட்டாங்களே, புழுக்கள் இருக்குமே, கரையாங்க அதை சாப்பிட்ருமே, என் தாய் அப்படி என்று சொன்னால் அந்த இடத்துக்கு போகாத, அந்தளவுக்கு சிந்திக்காத, உன் சிந்தனையை ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆக்கிடு. அப்படி ஆண்டவர் அன்னைக்கு பேசினான். பிரிட்டோன்னு ஒரு சகோதரனுக்கு ஃபோன் பண்ணார் அன்றைக்கு, நான் அன்றைக்கும் மறக்க மாட்டேன். அவரை
அதபடிக்கு என்னை காப்பாற்றினார். இன்றைக்கு வரையிலும் நான் அங்கே போயிட்டு நான் சந்தோஷமாக பார்ப்பேன், எங்கள் அம்மா கல்றையை பார்ப்பேன், பேசாமல் வந்துட்டு தான் இருப்பேன். அழவே மாட்டேன், ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட மாட்டேன். கர்த்தருக்கு சோதரம். ஆனால் நான் மறிக்கிறத குறித்து எனக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்காது. ஆனால் ஒன்று மற்றும் சபை இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படி நான் மரித்து போனால் நான் அந்த சபையில் பிரசங்கம் பண்ணணும், டைட்டஸ் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணணும், சபையை நடத்தணும், இந்த பிள்ளைங்க நல்லா செஞ்சுருவாங்களா? ஆனால் டைட்டஸ் கிட்ட நான் பார்க்குற காரியம் எப்படின்னாக்க, நான் ஜனங்களை நேசிக்கிறத காட்டிலும் அவன் எல்லாத்துட்டையும் பேசுகிற பழகுகிற விதம் சாஃப்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சபை அப்படிங்கும்போது ஒரு தகப்பனுடைய இருதயம் இருக்கணும், தகப்பனுடைய இருதயம் இருக்கணும். எல்லாரையும் பிள்ளைங்களை போல பார்க்கணும். அந்த கிருபை இருக்குது, டைட்டஸ்க்கு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண முடியும், எனக்கு மரணம்னு சொன்னால் கொஞ்சம் கூட பயமே இல்லை, கொஞ்சம் கூட பயமே இல்லை. நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க பிரியமானவர்களே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிங்க, பார்க்கலாம். இங்கே போடப்பட்டிருக்குது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிருக்கும் என்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் பைபிளுக்குள்ளே இருக்குது. ஒன்று மாத்திரம் நான் வாசிக்க போகிறேன். இந்த மத்தேயு சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, இந்த 100க்கு அதிபதி விஷயத்தில் விசுவாசம் இல்லாமல் ஜனங்கள் இருக்கிறத பார்த்துவிட்டு ஆண்டவர் இப்படி சொன்னார். எப்படி சொல்லுகிறார்? ராஜ்யத்தின் புத்திரர் பாருங்க, இவங்களாம் இப்படி கடைசி நாட்களிலே ஆயக்காரர்களும் வேசிகளுமோ என்றால் விசுவாசித்து பாவ மன்னிப்பு பெற்று பரலோக ராஜ்யத்துக்கு முந்திக் கொள்வாங்க. ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ, அப்படி ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று தெளிவாய் இயேசு சொன்னதை பார்க்கணும். இது போல நிறைய இருக்கிறது. அப்படியானால் நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய மனதில் நான் இன்றைக்கு மரித்தால் நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன், அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு நான் தள்ளப்பட மாட்டேன். இந்த மாதம் பேசி கொண்டு இருந்தது போல உண்மையும் உத்தமமாக நான் இருப்பேன் ஆண்டவரே, உண்மையும் உத்தமமும் உண்மை உள்ள மனுஷனாக இருப்பேன் ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே, என்னை இந்த பூமியில் ஆசீர்வதிச்சு வைப்பீங்க ஆண்டவரே. ஆனால் ஆசீர்வாதம் மேலே இருதயத்தை வைக்க மாட்டேன். ஆனால் நான் மரிக்கிற பொழுது ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவேன். அந்த சிந்தை நமக்கு எந்த அளவுக்கு நிறைய வருதோ மரண பயமே நம்மளை விட்டு போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னிலிருந்து நான் மரணத்துக்கு பயப்படவே மாட்டேன். சொல்லுங்க ஆமென். மரணத்துக்கு பயப்படவே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கு மரித்தால் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவேன், இளைப்பாறுதலுக்குள்ளார போயிடுவேன். அதனால் எனக்கு பயமே கிடையாது. நம்ம இருக்கிறத விட போயிடுறது ரொம்ப நல்லதுன்னு போன பிற்பாடு தான் தெரியும், இங்கே இருக்கும்போது தெரியாது. ஐயோ அப்படி தான் மரணத்தை நம்ம பார்ப்போம், ஐயா அப்படின்னு பார்க்க மாட்டோம், சந்தோஷம்னு நினைக்க மாட்டோம். யாருமே அப்படி தான், ஐயோ போகிறேன்னா அப்படி ஒரு நெருக்கம் இருக்கும். நான்லாம் 2-3 தடவை மரணத்துக்கு நேராக நெருங்கி போயிட்டு வந்தேன். அப்போனா ஒரு மாதிரி உலகத்தை விட்டு போகிறோமே. எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு ஜன்னலை திறந்து அந்த பக்கத்தில் பஸ்ஸு கார்லாம் படித்து, இந்த கார்லாம் எப்படி சூப்பராக செஞ்சுருக்காங்க, இந்த லாரியோடைய அந்த மெக்கானிசம்லாம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல, இதெல்லாம் எவ்வளோ திறமையாக பண்ணியிருக்காங்க, நல்ல இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம் மனசுக்குள்ளே அப்படி தான் இருந்துச்சு. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் இதை பேசணும்னு வரவே இல்லை, எனக்கு நான் ஆவியானவர் விட்டு கொடுக்குறேன், பேசுகிறார், ஆவியானவர் தான் வாயை பயன்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், இன்று முதல் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இருக்குமானால் நான் அதுக்கு பயப்பட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பேன். 2வது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருப்பேன். நீங்கள் எங்களை ஆசீர்வதிப்பீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை உயர்த்தி வைக்கிற பொழுது, அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைக்கிற பொழுது, என்ன நல்ல வசதி உள்ள மனுஷியாக வைக்கிற பொழுது, நான் அதுக்கான கிரெடென்ஷியல் நான் எடுக்க மாட்டேன். அது என்னால் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், என் திறமைன்னு சொல்லவே மாட்டேன். இதனால் உண்டாகிற எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துவேன் ஆண்டவரே, நன்றியாக இருப்பேன் ஆண்டவரே. எந்த நிமிஷம் ராஜ்யத்துக்கு என்னை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஓகே சொன்னாலும் அந்த நிமிஷமே சந்தோஷமாக நான் உங்களோட ராஜ்யத்துக்கு வருவேன், இளைப்பாறுதலுக்கு வருவேன் அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளார நிறைவாக இருக்கட்டும். அதை நம்ம செய்யணுங்கிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர்.
தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் அதிலே 12ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள் பார்க்கலாம். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் அங்கே 12:13 வாசிக்கிறேன். நீயோவென்றால் முடிவு வருமட்டும் போயிரு என்று தானியேலுக்கு அங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்து பாருங்கள். எப்படி சொல்லப்படுகிறது? நீயோவென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு திரும்புவாய் என்றான் என்று சொல்லிதான் அந்த தானியேல் தீர்க்க தரிசன புத்தகமே முடிவடைகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். மனதில் வச்சு சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. தானியேல் புஸ்தகம் எவ்வளோ அருமையானது. தானியேல் எவ்வளோ வெளியேற பெற்ற மனிதர். இந்த தானியேலுக்கு எவ்வளோ வெளிப்பாடுகள், எவ்வளவு தரிசனங்கள். யோவான் வெளிப்படுத்தல சொல்ல போகிற காரியத்தை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படியானால் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு தானியேல் அப்படியாக அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சது என்று சொல்லும்போது தானியேல் எவ்வளோ வெளியேற பெற்ற மனிதன். இந்த மனிதனை குறித்து அங்கே சொல்லி, நீ என்னெல்லாம் உனக்கு வெளிப்பாடு கொடுத்தோமோ அதெல்லாம் எழுதி முத்திரை போட்டு இது நிறைவேறதுக்கு காலமாகும். நீயோவென்றால் அப்படிதான் போட்டிருக்கு. நீயோவென்றால் முடிவு வருமட்டும் போயிரு. எங்க இருக்கிறது? நீயோவென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வேந்தரத்துக்கு நீ எழுந்திருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுக்கு மகிமை. அப்படியானால் எங்க இளைப்பாரு? நீ எப்படியா மரிச்சிருவ, மரிச்ச பிற்பாடு உன்னை அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்பொழுது நீ இளைப்பாரி கொண்டிரு, நீ போயிரு, இளைப்பாரி கொண்டிரு, நாட்களின் முடிவில் நீ சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய், உனக்கு சுதந்திரம் உண்டு, உனக்கு ஒரு பலன் உண்டு என்று அங்கே சொல்லி முடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனம் எப்படி நிறைவேறும் பிரியமானவர்களே? யோசித்து பாருங்க. நம்ம எனக்கு என்று சொல்லி நான் இதை எடுத்து வாசித்தால், நீயோவென்றால் முடிவு மறுமட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிரு, நாட்களின் முடிவில் நீர் செய்த ஊழியத்திற்கு, நீ எனக்கு உண்மையாக இருந்ததற்கு அதுக்கான சுதந்திரம் உனக்கு பரலோகத்தில் கொடுக்கப்படும். அந்த சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய் என்று சொன்னால் எத்தனை சந்தோஷமாக இருக்கும். நம்ம எல்லாருமே இந்த வசனத்தை எனக்கு என்று எடுத்துக்கொண்டு குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் போய் மறுபடியும் இதை வாசித்து யோசித்து பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரே ஒரு அல்லேலூயா மட்டும் சொல்லிடலாமா? தேவனுக்கு. யோபுக்கு வாருங்கள் பார்க்கலாம். யோபு புத்தகத்துக்கு வாருங்கள். தேவனுக்கு மகிமை. 17ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். யோபு 17ஆம் அதிகாரம். யோபு 17ஆம் அதிகாரத்தில் 13 வாசிக்கிறேன். 17:13 வாசிக்கிறேன் பாருங்கள். தேவனுக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன், புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? அது பாதாளத்தின் காவலுக்குள் இருக்கும், அப்பொழுது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனத்தை கவனிங்கள் பார்க்கலாம். யோபு என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எங்கே போகிறோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் தண்டனை வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசுவார். அப்புறம் என்ன பண்ண, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு பேசுவார். அதனால் ஒரு மனசு எப்படி இருக்குனாக்கா 2 பக்கத்துலையும் இருக்குது. எங்கே இருக்குனாக்க, நான் மரிச்சு போனாக்கா நான் நரகத்துக்கு பாதாளத்துக்கு போவேன் அப்படிங்கிற சிந்தையும் அவருக்குள்ளார இருக்குது. இன்னொரு பக்கத்தில் நான் போய் இளைப்பாறுவேன், சுதந்திர வீதத்துக்காக நானும் காத்திருப்பேன், இளைப்பாறுவேன் அப்படிங்கிற சிந்தையும் இருக்குது. 2 சிந்தைக்குள்ள அவர் போராடுறாரு. இந்த வசனத்தை வாசித்தா நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் பெரியமானவர்களே. அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாக இருக்கும், இருளில் நான் படுக்கையை போடுவேன். அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன், புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரி என்கிறேன். என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார்? கேள்வியோடு இருக்கிறாரு. என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் பரலோகம் போவேன், அவர் ராஜ்யத்தில் போய் இளைப்பாறுவேன்னு சொல்லிட்டு இருந்தேனே, அப்படி இருக்கிற பொழுது நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பி இருக்கிறதை காண்பவன் யார்? நான் போவேனா போக மாட்டேனா அப்படிங்கிற 2 மனதில் அவர் இருந்துட்டு கடைசியில் அவர் முடிக்கிறார் பாருங்க, அருமையாக முடிக்கிறாரு. அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும். இவன் மரிக்கிற பொழுது இவன் ஆத்துமா, தூள் என்று சொன்னால் மண்,
பிரியமானவர்களே, சாம்பலுக்கு சாம்பலாகவும் தூளுக்கு தூளாகவும் அப்படியாய் நம்ம மரணம் அடைகிற பொழுது அடக்கம் பண்ணும்போது எப்படி சொல்லி அடக்கம் பண்ணுகிறோம்? மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் ஒப்பு கொடுக்கிறேன், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய், இப்படி சொல்லிட்டு தானே அடக்கம் பண்ணுகிறோம். அதைத்தான் இவர் சொல்லுகிறார், அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? பாதாளத்தின் காவலுக்குள்ளார இறங்குவேங்க. காவல் இருக்கிறது, இஷ்டத்துக்கு யாரும் வர முடியாது, போக முடியாது, அதில் திறப்பு ஒரு பெரிய பிளப்பு இருக்கிறது. அப்படி சொல்லிவிட்டு அது பாதாளத்தின் வாசலுக்குள் இறங்கும். அப்பொழுது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம். அப்படின்னா நான் மாத்திரம் ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணும்? இளைப்பாறுதலுக்குள்ளார போவோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுக்கு மகிமை. 13:14 அவர் சொல்றது, அவர் கீழான பாதாளத்தை குறித்து சொல்றார். பாதாளம், மேலான பாதாளம், கீழான பாதாளம் நமக்கு தெரியும். இந்த கீழான பாதாளம் தான் இப்படிப்பட்ட வேதனை உள்ள இடம். அந்த இடத்துக்கு போறதை குறித்தும் பேசுறாரு. இளைப்பாறுதல்னு சொல்லும்போது மேலான பாதாளம் இருக்கு பாருங்க, அதை குறித்தும் இவர் பேசுகிறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து இயேசு விஷயத்திலே கூட கடந்த நாட்களில் வந்த ஊழியக்காரர் கூட சொன்னார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள், பார்க்கலாம். அல்லேலூயா, தேவனுக்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 31 வாசிக்கிறேன். அவன் கிறிஸ்துவின் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும், அவன் என்றால் தாவீது சொல்றான், எழுதுகிறான், கிறிஸ்துவின் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும், பாதாளத்தில் காவலுக்குள் மன்னிக்கணும், அவர் கிறிஸ்துவின் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும், அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். எப்படி சொன்னான்? அவர் என்னோட வலது பார்சத்தில் வெற்றிருக்கிறார், அவர் சந்ததி, அந்த ஆளுவதற்கு சந்ததி இல்லாமல் போகாது. இந்த காரியத்தை எல்லாம் அவன் பேசுகிறான், தாவீது பேசுகிறான். அப்போதான் அவன் சொல்லுகிறான், அவன் ஏன் இப்படி தைரியமாக எழுத முடிஞ்சிச்சு, எல்லாரும் மறிச்சிடுவாங்களே அப்படி சொல்லும்போது அவன் சொல்கிறான், கிறிஸ்துவுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும், அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். தாவீது இப்படி எழுதியிருக்கிறார் என்பதை மென்ஷன் பண்ணுறதை பார்க்குறோம். மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இது அப்படியானால் ஆண்டவர் பாதாளத்தில் இறங்கினது உண்மைதானே? ஆமா தானே? அவர் உயிர் தெழுந்து அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அதை வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் திருப்புங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்படின்னு என்ன நடக்குது? அவர் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டார், ஆவியில அவர் உயிர்ப்பிக்கப்பட்டு, அவர் முதல்ல எங்க போனாரு? அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க பாதாளத்துக்கு போனார். அந்த மற்றவங்களாம் அங்கே போனவங்க அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் இவருடைய ஆத்துமா அங்கே விடப்படுவது இல்லை என்பதை முன்னறிந்து தான் தாவீது ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து பேசினான் என்று முன் வசனத்தில் வாசிக்கிற அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள், சோதோம் கொமோராவில் அப்படியே அழிக்கப்பட்ட அந்த ஆவிகள், கீழ்ப்படியாமல் போன தூதர்கள், அவங்க எல்லாம் அந்த கீழான பாதாளம் அந்த பகுதிக்கு ஆண்டவர் இயேசு போனார். போய் அவங்களுக்கு பிரசங்கித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. என்ன பிரசங்கித்தார் அப்படின்னு சொன்னால், வெற்றி பிரகடனத்தை குறித்து பிரசங்கித்தார் என்று ஒரு பெரிய தேவ மனிதன் சொல்லுகிறார். வெற்றி பிரகடனம். என்ன வெற்றி பிரகடனம்? சிலுவையில் இயேசு பிசாசின் தலையை நசுக்கினார். நான் சிலுவையில் வெற்றி பெற்றேன், பிசாசின் தலையை நசுக்கினேன், அந்த வல்லமை அதிகாரத்தை உரிந்து கொண்டேன், அதை என்னுடைய பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன், என் நாமத்தை பயன்படுத்தி அவங்க பிசாசுகளை துரத்துவார்கள். அப்படியா அவர் பிரசங்கிக்கிறார். நான் என்னுடைய பரிசுத்த ரத்தம், என் ரத்தத்தை பத்திரமா காத்து கொண்டேன், என்னுடைய ரத்தத்தில் குற்றமில்லாத ரத்தம், இந்த ரத்தத்தை நான் குற்றமில்லாமல் பாதுகாத்தேன், இதை நான் சிந்திட்டேன், பலியாயிட்டேன். இந்த ரத்தத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும், அவங்க குடும்பத்தினுடைய சாபம் நீங்கும், நான் வெற்றி பெற்றேன். வெற்றி பிரகடனத்தை தான் அங்கே இருக்கிறதான அந்த காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று பெரிய வேத வியாக்கியானிகள் சொல்கிறார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியுமா?
அதனால தான் ஏசாயா 57:2 வாசிக்கிற பொழுது இப்படி சொல்லப்படும். ஏசாயா 57:2 வாசிக்கிற பொழுது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் அப்படின்னு ஏசாயாவுக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு பாருங்க. பற்பல காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனத்தை ஏசாயா அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தது நமக்கு தெரியும். இயேசுடைய பிறப்பை குறித்து தெளிவாக ஏசாயா அதிகமாக தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அவர் சிலுவை பாடுகளை குறித்து திட்டமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் வரும்போது அதோட கூட இந்த பாதாளத்தை குறித்தும் ஒரு வெளிப்பாடு அவருக்கு வருகிறது. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். இந்த வசனத்தை பார்த்தா பொதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வாஸ்து பார்த்தோம்னாக்க நமக்கு எப்படி தோணும், இதுவரை பழைய ஏற்பாட்டில் மரித்து போன பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவங்கள தான் சொல்றது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து. அவங்க மரிக்கும் போது அவங்க சமாதானத்தோடு மரித்தார்கள். சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். தங்கள் படுக்கை எது? அது மேலான பாதாளம். கீழான பாதாளம் அல்ல, மேலான பாதாளத்தில் அந்த படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் என்று வருகிறதை பார்க்கிறோம். இதற்காக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல மனதில் வைத்து மறுபடி நம்ம வாசித்து யோசித்தோம் என்று சொன்னால் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதம் தானே வரும். பரலோக ராஜ்யத்தை நம்ம தேடிட்டோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடிட்டோம். உலக ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பின்னாடி வரும். நம்ம இப்போது கஷ்டப்படுகிறது போல கஷ்டப்பட வேண்டாம். நமக்கு அந்த 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 நாளுக்குரிய அந்த 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 நாளுக்குரிய பாடு போதும். அந்த நாளுக்குரிய ஆகாரத்தை அவர் தருவார். அப்படின்னா கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாட்டோம், நமக்கு நிறைவாக இருக்கும். நம்முடைய பொருட்கள் மேலே நம்முடைய இறுதியை வைக்க மாட்டோம்னு சொன்னால் அது தாராளமாக நிரம்பி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வைப்போம், ஆண்டவரை மிஸ் பண்ணிடுவோம், பரலோகத்தை மிஸ் பண்ணிடுவோம்னு சொன்னாக்கா ஆண்டவர் லிமிட் தான் பண்ணுவார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இதை கேட்கிறாருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை நல்லா மனசுக்குள்ளே வைக்கணும். நேர்மையாய் நடக்கிறதற்கு, அது சமாதானத்துக்குள்ள நான் மறிக்கிற பொழுது சந்தோஷமாக சாவேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்கிறதுக்கு கவனமாக இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம போய் எங்கே பண்ணுவோம்? மேலான பாதாளத்தில், கீழ் பாதாளத்துக்கு போக மாட்டோம். அது வேதனை உள்ள இடம் என்று வேதம் சொல்லுகிறது. வெப்பமாக இருக்கிறது, தாகமாக இருக்கிறது, அப்படி தான் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேலான அந்த பாதாளத்தில் என்னுடைய ஆத்துமா இளைப்பாற வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் நமக்குள்ள வரணும். ஒருத்தராகிலும் நான் சீக்கிரமாக மறித்து அந்த மேலான பாதாளத்தில் அப்புறம் போய் நான் இளைப்பாறத்துக்கு நான் வந்துடுறேன் ஆண்டவரை அப்படி ஒருத்தரும் ஜெபம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் கூட நான் மறிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணவே கூடாது. போதும் ஆண்டவரே அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னு சொன்னால் நம்ம மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை துதிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மரித்தவங்களும் மௌனத்தில் இருக்கிறவங்களும் இன்னைக்கு ஆராதனை பண்ண முடியுமா? துதிக்க முடியுமா? தேவனை துதிக்க முடியுமா? இயேசுவுக்கு சாட்சி சொல்ல முடியுமா? நம்ம உயிரோடு இருந்து நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய நாமத்தை நான் அறிவிப்பேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மரிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனால் மரணம் வந்தால் சந்தோஷமாக சமாதானத்துக்குள்ளார நம்ம பிரவேசித்து நமக்குன்னு ஒரு படுக்கை இருக்குது, அங்கே போய் படுத்து இளைப்பாரி கொண்டிருக்க வேண்டும். மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அங்கே ஒரு மனுஷன், நமக்கு இந்த நேரத்தில் இந்த வசனத்தை கம்பேர் பண்ணலாம் பாருங்கள். ஒரு மனுஷன் லூக்கா 23:42 ஆண்டவர் ஒரு 2 கல்வர்களிலே ஒரு கல்லன் கேட்டான். எப்படி கேட்டான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை சொல்லுங்க நினைத்தருளும் என்றான். அப்போ ஆண்டவர் சொல்ல, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறது? அவருடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்கு. அது ராஜ்யம் இருக்கு. முடிவில் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலைமைக்குள்ளார நீங்களும் நானும் வரப்போகிறோம். உலகத்தை குறித்து பயம், நம்முடைய குடும்பத்தை குறித்து பயம், பொருளாதாரத்தை குறித்து ஒரு பயம், அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கும்படி ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்னை ஆண்டவர் நடத்துவார். நான் இன்றைக்கு மரித்தாலும் நான் ஆபிரகாமோட மடியில் கொண்டு போய் விடப்படுவேன். அந்த சிந்தைக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்கள், இங்கே எப்படி வருகிறது? தரித்திரன் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். தரித்திரன் மரித்து ஆபிரகாமோட மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஆபிரகாமோட மடி என்றால் ஆபிரகாம் அல்ல, அந்த மடி என்பது இளைப்பாறுகிற இடம். இளைப்பாறுதலுக்காக மடி என்று போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த இடம் என்பது பரதீசு தான். பரதீசு அதில் தான் கீழான பரதேசு. அப்பொழுது
கீழான பரதேசு, ஆனால் மேலான பாதாளம். அதில் நம்ம குழப்பமாக இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி வருகிறது? ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான், ஐசுவரியமான மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிறது. அவங்க இருக்கிறான், கீழான பாதாளத்திலிருந்து வேதனைப்படுறான். கீழான பாதாளத்தில் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை எடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் கண்டான். தூரம் என்றால் என்ன? மேலான பாதாளம். மேலான பாதாளத்தில் அவன் அவன் கஷ்டப்படுகிறதை கண்டான் என்று சொல்லி மேலான பாதாளத்திலே அவன் அங்கே தேர்ச்சப்படுகிறான். மடியில் அமர்ந்து ஆபிரகாமுடைய மடி அந்த பரதேசில் இருந்து இளைப்பாரி கொண்டிருக்கிறான். இளைப்பாரி கொண்டிருக்கிறவனை அங்கே கீழான பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான் பார்க்கிற பொழுது அவனிடத்தில் உதவி கேட்குறான். அது உதவி கொடுக்க முடியாது, உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் பெரும் பிளப்பு இருக்கிறது, மனதுள்ளவர்களுக்கும் அங்கே போக முடியாது, அங்கே இருக்கிறவங்க இங்கே வரக்கூடாது என்று சொல்லி முடித்தார்கள். சத்தமர் அல்லேலூயா சொல்லிடலாமா? இதையும் இந்த நேரத்தில் சேர்த்து வைத்து நம்ம சிந்தனை பண்ணினால் நமக்கு இந்த காரியங்கள் புலப்படும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இது எதையுமே மறக்கக்கூடாது. இதை நம்ம குறித்து வைத்திருந்தால் சந்தோஷம். நீங்கள் மறுபடியும் ஆனால் பார்க்க மாட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் குறித்து வச்சுருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இதெல்லாம் நல்லா வாசிக்கணும். வாசிக்க நமக்கு இந்த காரியங்கள் கிடைக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை, இந்த முதல் பகுதியை நான் முடிக்கிறேன். அது கீழான பரதேசு அப்படி சொல்லலாம். லோயர் பாரடைஸ் அப்படி கூட சொல்லுவாங்க. லோயர் பாரடைஸ், கீழான பரதேசு அப்படி சொல்லிக்கிறோம். ஆனால் கீழான பரதேசுன்னு சொன்னாலும் இது மேலான பாதாளம். கீழே இருக்கிற பாதாளம் தான் வேதனை உள்ள இடம், வெப்பமான இடம். அங்கேருந்து தான் அவன் தண்ணீர் கேட்டான். அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து போகலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா மறுபடியும் சொல்லலாமா? இன்னைக்கு இப்படி பைபிள் இப்படி வசனம் இப்படியா போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிச்சிருமோ, தூங்கிடுவீங்களோன்னு எனக்கு ஒரே கவலை. அதனால தான் இடையில ரொம்ப அல்லேலூயாலாம் சொல்கிறேன். நான் தூங்க மாட்டேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இது போதும். அப்போ நான் வேகமாக போயிடுவேன். பாருங்களேன், இன்னொரு விஷயத்தை நம்ம இன்றைக்கு ரெண்டாவது ஒரு பார்ட்டுக்குள்ளார போக போகிறோம். இது எதுனா மத்திய பரதேசு. சொல்லுங்க, என்னது? மத்திய பரதேசு, மிடில் பாரடைஸ். மத்திய பரதேசு. இதுவரை நம்ம கீழான பரதேசு பார்த்து முடிச்சிட்டோம். இது மத்திய பரதேசு அல்லது எப்படின்னு சொன்னால் மிடில் பாரடைஸ். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் மட்டும் எடுக்கப்பட்டான், அவன் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அறியேன், தேவன் அறிவார் அப்படின்னு சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலர் இதுதான் சொல்கிறார். 3வது வானம் அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க. அந்த 3வது வானம் தான் மேலான பரதேசு. இந்த 3வது வானம் மட்டும் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அங்கே இன்னும் சொல்லப்படுகிறது 3வது வசனத்தில், அந்த மனுஷன் பரதேசத்துக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கட்டாதுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அப்படி பவுல் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். நல்ல கவனிங்கள். இங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது 3வது வானம் மட்டும் எடுக்கப்பட்டதாகவும் அந்த மனுஷன் எப்போ 14 வருஷங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு அறிந்ததாகவும் இவர் சொல்கிறார். சரீரத்திலேயா சரீரத்துக்கு புறம்பே அது எனக்கு தெரியல, அது அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மனுஷன் பரதேசத்துக்கு எடுக்கப்பட்டான், மனுஷர் பேசப்படாத வாக்கு கட்டாதமான வார்த்தைகளை அவன் கேட்டான். அங்கே இருக்கிற பாஷை, அந்த பரலோக பாஷை அவங்க பேசும்போது இந்த மனுஷன் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே கேட்குறார், அவ எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, அது வித்தியாசமாக இருக்குது. அந்த பாஷைக்கு அர்த்தம் இவருக்கெல்லாம் தெரியல. ஆனால் மனுஷர் பேசவே முடியாது, மனுஷரால் பேசவே முடியாது, அப்படிப்பட்ட பாஷை. அப்படிலாம் பவுல் அப்போஸ்தலர் எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? ஆனால் இதே மனுஷன் மறுபடியும் என்ன சொல்கிறான்? கலாத்தியர் நிருபம் 1:18 வாசிக்கிற பொழுது, 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். பவுல் ஆண்டவர் எப்படி சந்திச்சார் நமக்கு தெரியும். அவரை சந்திச்சார், பேசினார், ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு.
அவர் 3 வருஷம் அந்த அரபி தேசத்தில் போய் இருந்ததாக சொல்லப்படி. என்ன செஞ்சாருன்னு தெரியாது. அவர் ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம், அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வர்றாரு. பவுல் என்ன பண்ணுறாரு, நேராக போய் பேதுருவை சந்திக்கிறார். அதுதான் சொல்லுகிறார், அந்த 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு அவனிடத்தில் போய் 15 நாள் தங்கியிருந்தேன். அதே கலாத்தியர் 2:1 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். பாருங்க, 3 பேர் சேர்ந்து 14 வருஷம் கழிச்சு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் சேர்த்து வைத்து பார்த்து வேத ஆராய்ச்சி பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, பவுல் அப்போஸ்தலர் 3வது வானம் மட்டும் போகல, 3வது வானம் மட்டும் போனது பேதுரு தான். அந்த பேதுருடத்தில் தான் பவுல் அப்போஸ்தலர் புறப்பட்டு முதல்ல போய் 15 நாள் தங்கி இருந்து எல்லா காரியத்தையும் கற்றுக்கொண்டு வந்தார், தெரிந்து கொண்டு வந்தார். இப்போ மறுபடியும் 14 வருஷம் கழிச்சு இவர் என்ன பண்றாரு, தன்னோடு கூட பேதுரு என்ன பண்றாரு, அங்கே பவுல் என்ன பண்றாரு, அவர் தீத்துவையும் பர்னபாவையும் கூட்டி கொண்டு மறுபடி எருசலேமுக்கு போய் பேதுருவை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கம்பேர் பண்ணி என்ன சொல்றாங்க, அந்த ஆராய்ச்சி பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, அங்கே 3வது வானம் மட்டும் எடுக்கப்பட்டது பவுல் அல்ல, பவுல் கிடையாது, பேதுரு எடுக்கப்பட்டாரு. அவரை போய் பார்க்கறதுக்கு எருசலேமுக்கு போன பொழுது அவர் சொன்னாரு, அவர் சொன்னதுனால தான், அவர் சரீரத்தில் இருந்தாரோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தாரோ எனக்கு தெரியாது, ஒரு மனுஷனை அறிவேன், அவர் 3 வானம் மட்டும் எடுக்கப்பட்டாரு. இந்த பகுதிகளெல்லாம் பேசுறத கம்பேர் பண்ணும்போது பேதுருவுக்கு தான் அந்த பரதேசில் போய் அங்கே இளைப்பாறுகிறவங்களுடைய அந்த பாஷையை கேட்கிற அந்த பாக்கியம் கிடைத்தது. அதை பவுல் போய் கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு வந்த பிற்பாடு தான் ஆண்டவருக்காக அவ்வளோ வைராக்கியமாக கர்த்தருடைய வேலையை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தலாமா?